தமிழகத்தின் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடிய எங்கள் கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான தளபதியார் அவர்கள் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றிலேயே இதுவரை பதிக்க முடியாத தடத்தை பதித்திருக்கிறார். தொடர் வெற்றியினுடைய நாயகன் எங்கள் ஊரின் மேலான தலைவர் முதல்வர் தளபதியார் அவர்களை நான் வணங்குகின்றேன். அதே போல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞரணியினுடைய செயலாளரும் அருமை தம்பி உதயநிதி அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய 40க்கு 40 வெற்றி பெறுவதற்காக வெயில் என்று பாராமல், மழை என்று பாராமல், இரவு என்று பாராமல் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய உழைப்பால் வெற்றியை பல்வேறு வகையிலே உறுதி செய்த கழகத்தினுடைய வருங்காலம் தம்பி உதயநிதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையை பொறுத்தளவில் கிராமங்களை கட்டமைப்பதும் அதே சமயத்திலே கிராமங்களிலே ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு அடிப்படை திட்டங்களை நிறைவேற்றுவது ஊரக வளர்ச்சித்துறையினுடைய பணி. அந்த பணி சிறப்பாக நடைபெற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த துறைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடனே எல்லா துறைகளுக்கும் எந்த அளவிற்கு அவர்கள் கவனம் செலுத்தி அவருடைய சிந்தனையும் அவருடைய எதிர்கால அறிவாற்றலையும் தொலைநோக்கு பார்வையும் செயல்படுத்தினாரோ அதே போலதான் எங்களுடைய ஊரக வளர்ச்சித்துறைக்கும் அவர் செய்திருக்கின்ற சாதனைகள் ஏராளம். அந்த சாதனைகளை நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு நீங்களே கண்கொள்ளா காட்சியாக பார்க்கிறீர்கள். பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் இதில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தலைவர் கலைஞருடைய பாதையையும் வழியையும் அவர் பயிர்த்த முத்திரைகளையும் மறக்காமல் பெரியார் நினைவு சமத்துவம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2, நமக்கு நாமே திட்டம் 3, இப்படி எண்ணற்ற திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சிந்தனையால் உருவான புதிய திட்டங்களையும் இன்றைக்கு அவர் உருவாக்கிய கலைஞருடைய திட்டமான வீடில்லா ஏழைகளுக்கு வீடு கட்டி தருகின்ற திட்டம் கிராமத்தில் 1971ஆம் ஆண்டிலே கான்கிரீட் வீடுகள் முதலாக இந்தியாவில் ஏழைகளுக்கு வீடு கட்டி வழிகாட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வழியை பின்பற்றித்தான் கலைஞருடைய கனவு இல்லம் என்ற திட்டத்தை உருவாக்கி ஒரே ஆண்டிலே 1 லட்சம் வீடு, 6 ஆண்டிலே தமிழ்நாட்டிலே குடிசைகள் இல்லாத தமிழகம், வீடே இல்லாத ஏழைகளுக்கு வீடு என்பதை உறுதி செய்கின்ற வகையிலே அரசே பொறுப்பேற்றுக் கொண்டு 1 லட்சம் வீடுகளுக்கு இன்றைக்கு 3500 கோடியை இந்த அளவிற்கு நிதியை வழங்கிய தலைவர் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த அவையில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இங்கே பேசிய உறுப்பினர்கள் பிரின்ஸா இருந்தாலும் சதாசிவத்திற்கு மறந்துவிடக் கூடாது. குடிசையாக இருக்கிறது என்று வீடுகள் கட்டித்தரப்படும். கண்டிப்பா கவலைப்படாதீங்க, நீங்க பட்டியலை கொடுங்க, நான் கட்டித்தர சொல்றேன். எதற்காக அதை சொல்லுகிறேன் என்றால், அவர் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற இந்த கலைஞருடைய கனவு இல்லம் எந்த அளவிற்கு இது எல்லா மாவட்டங்கள்லையும் வீடுகள் பரிச்சாத்தியமாக நம்ம போய் அந்த மாடல் ஹவுஸை பார்க்குற அளவுக்கு கட்டி வச்சிருக்கோம். தனியார் வீடு கட்டி விலைக்கு வைக்கிறாங்களா, அது மாதிரி வீடு கட்டப்பட்டு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் ஒன்றே மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகள் 2000
இன்னைக்கு 1 வரைக்கும் கட்டப்பட்ட வீடுகள் 96 2001 வரைக்கும் IAF இந்திரா ஆவாஸ் யோசனா என்று பேசினார்களே, அந்த வீடுகள் ஓட்டு வீடுகள் காங்கிரீட் வீடுகள் கட்டிய வீடுகள்லாம் பழுதடைந்த வீடுகளை பழுது நீக்குவதற்காக 10 ஆண்டு காலம் இதே அவையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்தார். அதுக்கு சும்மா ஒரு 50,000 தர்ற அப்படின்னு கொஞ்சம் வீடு ஒதுக்குனாங்க, அது நடக்கல. இல்லாட்டி சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து நீங்க எல்லாம் கொடுங்க, உங்களுக்கு 30 லட்சம், அதுல உங்க நிதி கொடுக்குற நிதியில 30 லட்சத்தை கழிச்சுக்கிறணும், நீங்களே வீடு கொடுத்துக்கிறணும்னு சொன்னாங்க. நீங்க மறந்திருக்க முடியாது, உங்க நிதியில இருந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க. ஒரு குழந்தைகள் நல மையம் கட்டுறதுனாலும் சரி, வீடு ரிப்பேர் பண்றதுனாலும் சரி, ஆதிராவிட மக்களுக்கு வீடு ரிப்பேர் பண்றதுனாலும் அரசாங்க நிதி கொடுக்கல. ஆனால் கலைஞர் வழியிலே வந்தார் என்பதற்கு நான் சொல்வதற்கு காரணமே, அந்த வழியில் வந்ததால் தான் சாதாரண ஆதிராவிட மக்களுக்கு லட்சம் மக்களுக்கு வீடுகள் 100% கட்டித்தர வேண்டும் என்ற அந்த யுக்தியை, பழுது பார்க்கிற யுக்தியை 2000 கோடி ரூபாயில் 2.5 லட்சம் வீடுகள் பழுது பார்க்கப்படும் என்று அறிவித்தார்கள் நிதிநிலை அறிக்கையில. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நாங்கெல்லாம் 30 லட்சம் கொடுக்கறதும் இல்லாம வீடுகளை பழுது பார்த்து கொடுத்தோம். பல பேர் பழுது பார்த்து கொடுத்திருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஆண்டே 1.5 லட்சம் வீடுகள் பழுது பார்ப்பதற்கு எடுத்து பழுது நீக்கி கொடுக்கப்படும். இது பழுது நீக்கிறதுனா வெறும் 50,000 மட்டும் இல்ல, நீங்க பார்க்கணும் தொகையை. இந்திரா காந்தி IAFல ஓட்டு வீடு கட்டுறது பழுதா இருந்துச்சுன்னா 70,000 வரை கொடுக்கலாம். குறைந்தபட்சம் 32,000, அதுக்கு மேல 70,000 வரை கொடுக்கலாம். அதே மாதிரி கான்கிரீட் வீடுகள் பழுதுபட்டு இருந்தால் அந்த வீடுகளுக்கு நீங்க கூரை பழுதுபட்டு இருந்தால் 1.5 லட்சம் கொடுக்கலாம். 50,000 எங்க, 1.5 லட்சம் எங்க? நீங்க 70,000 பழுது நீக்கிறதுக்கு, சாதாரண பழுதுகள் நீக்குவதற்கு 70,000, 1.5 லட்சம் ரூபாய் இன்றைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நிதி ஒதுக்கி தாராளமாக ஏழை எளிய மக்களுக்காக வாழ்கின்ற முதல்வர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார். இந்த திட்டம் சிறப்பாக இந்த ஆண்டே நிச்சயமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நான் சும்மா குறிப்பிட்டு ஒரு 5-6 விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன் சுருக்கமா. நீங்க ரொம்ப நேரம் உட்கார, ஏன்னா அடுத்து நகராட்சித்துறை அமைச்சர் நிறைய அறிவிப்பு அறிவிக்கப்படுறார். ஆக குறிப்பாக குழந்தைகள் நலப்பள்ளி போன வட்டம் வேலூர்ல 825 கோடி ஒதுக்கி இந்த ஏற்கனவே அறிவிச்சதுதான், யாரு செய்ய முடியும் ஒரு வருஷத்துல. ஆக மொத்தம் 825 கோடி அறிவித்தார். அறிவிச்சு இந்த பள்ளிகளுக்கு தொடர்ச்சியாக 825 கோடி, அதனுடைய தொடர்ச்சியா நாங்க கேட்காமலே ஒரு 184 கோடியை கொடுத்து 1009 கோடி கொடுத்து 6600 வகுப்பறைகளில் ஏறத்தாழ 5200 வகுப்பறைகள் கிட்டத்தட்ட கட்டி முடிக்கப்பட்டு தொடர்ந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல கொடுத்த பணம் 825 கோடிக்கும் அது கட்டப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சிறப்புங்கிறத நீங்க பார்க்கணும். அந்த பள்ளிகள் குழந்தைகள் நேய பள்ளி, ஃப்ரெண்ட்லி சைல்ட் ஸ்கூலுங்கிறத பெருந்தலைவர் காமராஜ் காலத்துல 1954ஆம் ஆண்டு ஓட்டு கொட்டக உங்க பள்ளியில போய் பிரின்ஸ் அங்க படிச்சிருப்பீங்க. அந்த பள்ளிகள் எல்லாம் இன்றைக்கு பழுதுபட்டு இருந்தால் அவைகள்லாம் தரமான பள்ளியாக உயர்த்தி இன்னும் 100 ஆண்டு காலத்திற்கு இந்த பள்ளிகள் குழந்தை நேய பள்ளி என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களால் சிந்தனையால் உதித்த அந்த பள்ளி கட்டடங்களை புதுப்பிக்கின்ற பணி, புதிய பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுக்கின்ற பணி, இப்ப சொல்ல போனா இன்னும் லேட்டஸ்டா அந்த பள்ளிக்கூடங்க வகுப்பறைகள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. மிக உயரமான கட்டடம், காற்றோட்டமான கட்டடம், குழந்தைகளுக்கு ஏசி கூட வேண்டியதில்லை, காற்றோட்டமான கட்டிடம். இன்னும் சொல்ல போனா எல்லா வசதி, குழந்தைகள்லாம் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி இன்னைக்கு தரம் உயர்த்திருக்காரு. அதே சமயத்துல உறுதியும் செய்திருக்கிறார்கள். அதிகமான நிதியை ஒதுக்கி ஏற்கனவே பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் ரூமுக்கு நம்ம 12 லட்சம் கொடுப்போம், 15 லட்சம் கொடுப்போம், 30 லட்சம் கொடுத்து இன்னைக்கு 6500 வகுப்பறைகள் இன்றைக்கு கட்டுவதற்கு இந்த ஆண்டே முடிக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க வருகிறேன். ஏன்னா காமராஜுக்கு பின்னாடி யாரும் அவர் கட்டின கட்டிடத்தை பள்ளிக்கூடத்தை திரும்பி பார்க்கல. அங்க
லைப்ரரி, சதன் திருமலைக்குமார் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய லைப்ரரிகள், கிராமத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரிகள், அங்க இருக்கக்கூடிய டாய்லெட் வசதி, இப்ப அனைத்து பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சுற்றுப்புற சுவர் கட்டப்படும் என்பதை நம்முடைய பேரவைத் தலைவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டும் இல்ல, அனைத்து கிராம ஒருங்கிணைந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், ஏற்கனவே அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் நம்ம ஆரம்பிச்சோம். கலைஞர் ஆரம்பிச்ச திட்டம், அது முத்தான திட்டம். அவர் ஆரம்பிக்கையில ஒரு கிராம ஊராட்சிக்கு, ஒரு ஊராட்சிக்கு பிரின்ஸ் 1 கோடி கொடுத்தாரு. யார்? கலைஞர். 1 கோடி அன்னைக்கு 1,96,00,000 கொடுத்திருந்தா இன்னைக்கு எத்தனை கோடி மதிப்பு? நீங்க நல்லா பார்க்கணும். இது ஒரு பஞ்சாயத்து யூனியனுக்கு ஒரு ஊராட்சி. இப்ப அதெல்லாம் இன்றைக்கு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை 5 ஆண்டுகளில் 12,525 பஞ்சாயத்துக்களை எடுத்து இதுவரைக்கும் 69,000 பணிகள் எடுக்கப்பட்டது. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் 69,000 பணிகள், 55,000 பணிகள் இதுவரை முடிக்கப்பட்டிருக்கிறது. முடிக்கப்பட்ட பணிகள் 55,000. பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா 10,187 பஞ்சாயத்து. இன்னும் முடிக்க வேண்டிய பஞ்சாயத்து 2,338 தான் இருக்கு. முடிச்சாச்சுன்னா 5 ஆண்டுகளில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆக தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலமாக அங்கள் குழந்தைகளை தூர்வாருவது, மின்விளக்கு வசதிகள் அமைப்பது, சாலைகள் வசதிகளை செய்வது, இவைகள் அனைத்தும் இன்றைக்கு செய்யப்பட்டு வருகிறது. செய்யப்பட்டு நம்ம ஒரு தன்னிறைவற்ற ஊராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தால். இந்த ஆண்டும் நம்ம முழுமையா செய்து முடிக்கிறதற்கு அனைத்து திட்டங்களையும் நாம் தயார் நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய கிராம சாலை திட்டத்தான் உங்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த ஆண்டு 10,000 கிலோமீட்டருக்கு 4,000 கோடி கொடுத்தாங்க. 8,200 கிலோமீட்டர் போடப்பட்டிருக்கிறது. அந்த சாலைகள் தமிழக அரசினுடைய பெயரை வானுயர உயர்த்தி பிடித்திருக்கிறது. இல்லையா என்பதை நீங்கள் மனச்சாட்சியை தொட்டு பார்க்க வேண்டும். இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறைக்கு சமமான அளவிற்கு இன்றைக்கு அந்த தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிமெண்ட் சாலைகள் முதலமைச்சர் கிராமப்புற சாலை திட்டம் என்றுதான் பெயர். அதற்கு முன்னால் அதற்கு இருந்த நிதி என்பது மிக குறைவு. இப்பொழுது 60 லட்சம் வரை கொடுத்து அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அளவிற்கு அந்த சாலைகள் இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 10,000ல் 8,200 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். இந்த ஆண்டிற்கு 1000 கோடி 2,000 கிலோமீட்டர் போடப்படும். இன்னும் வரும், நாங்க கேட்காமலே வரும். அதை நான் நம்புறேன். நிச்சயமாக நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் நாங்கள் கேட்காமலே இதையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மொத்த தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு இந்த ஆட்சி வந்த பொழுது 1,48,000 கிலோமீட்டர் சாலைகள் இருந்துச்சுங்க. 1,48,000 சாலையில் கிலோமீட்டர் சாலையில் இப்ப 10,000 கிலோமீட்டர் நிறைவேறுகிறது. இந்த ஆண்டு 2,000 கிலோமீட்டர் 12,000 கிலோமீட்டர் ஆச்சு. இது போக பிரதம மந்திரி சாலை திட்டத்தில் 1945 கோடியில் கிட்டத்தட்ட 2,700 கிலோமீட்டருக்கு இந்த ஆண்டு இப்பொழுது ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற இருக்கிறது. ஆக தொடர்ச்சியாக கிராமப்புற சாலைகள் தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், நம்ம 1,38,000 கிலோமீட்டர் என்பது மொத்த தமிழகத்தில் உள்ள சாலைகளின் நீளத்தை நீங்கள் அளந்தால் அதில் 65% கிராமப்புறத்தில் இருக்கின்ற சாலைகள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். பெரியார் நினைவு சமத்துவம் யாரும் மறக்க முடியாது. முதலாண்டு வந்தவுடனே தலைவர் கலைஞருடைய நினைவாக அவர் ரொம்ப விரும்பி ரசிச்சு எல்லாம் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியும். 10 ஏக்கர் நிலத்துல எல்லா வசதியும் அங்க உருவாக்குனாங்க. பெரியார் நினைவு சமத்துவம் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த சமத்துவத்தை பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் போட்டு விட்டார்கள். உடனே வந்த உடனே 149 சமத்துவத்தை எடுத்து முதலாக கிட்டத்தட்ட 190 கோடி அளவுக்கு செலவழித்து அதுக்கு பின்னாடி 88 சமத்துவத்தை எடுத்து அந்த 88 சமத்துவத்திற்கும் 260 கோடி ரூபாய் மொத்தம் கிட்டத்தட்ட 238 சமத்துவத்திற்கு 260 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து பழுதிழந்த வீடுகள்லாம் புது வீடுகளாகவே முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம்.
எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை பார்க்கின்ற பொழுது சிறிது பழுதுபட்டால் அந்த வீடுகள் புதுப்பிக்கப்பட்டது அல்ல. இன்னும் 25 வருஷம் 30 வருஷத்துக்கு சமத்துவரம் இருக்கும். ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு சமத்துவரங்கள் அவருடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய சமத்துவரம் இந்த ஆண்டு 24-25க்கு கடலூர், அதுக்கடுத்து மயிலாடுதுறை, அதுக்கடுத்து புதுக்கோட்டை, அதுக்கடுத்து ராமநாதபுரம், ராமநாதபுரத்தை அடுத்து விருதுநகருக்கு அடுத்து திருச்சி, திருவண்ணாமலை, திண்டுக்கல் ஆகிய 8 சமத்துவரங்கள் அமைக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். திருநெல்வேலி வரலையோ? திருநெல்வேலி சேர்த்தலாம், சேர்த்துருவோம். கன்னியாகுமரி இடம் வேணும். கன்னியாகுமரி பார்ப்போம். பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம், அதுல இப்ப நம்ம ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 3.25 லட்சம் வீடு முடிச்சிட்டோம். நம்ம முடிச்சிருக்க வீடுகள் 3.25 லட்சம். அதுக்கு முன்னாடி 5 ஆண்டு காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் 2016 21 வரை கட்டப்பட்ட வீடுகள் அது 2,82,000 வீடு தான் கட்டினாங்க. நம்ம வந்த உடனே இப்போ 3 வருஷத்துல 3 லட்சம் முடிச்சிருக்கோம், 3.25 லட்சம் முடிச்சிருக்கோம். இது திராவிட மாடல் ஆட்சிக்கும் கடந்த கால ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போக இப்ப மீதம் இருக்கிறது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்துல இன்னும் 97,000 வீடுகள் தான் பாய்க்கிறது. இதுல மத்திய அரசினுடைய பங்கு என்பது 38% தான். 40 மாநில அரசு 60 ஏத்துக்கிறோம். அதுல கூட நம்ம 60-40 ஏத்துக்கிட்டு 3.5 லட்சம் வீட 3 வருஷத்துல கட்டிட்டோம். அவங்க 2.82 லட்சம் வீடுகள் தான் கட்டப்பட்டது. அதே சமயத்துல பசுமை வீடுகளை பொறுத்தவரை 24,000 வீட கட்டாமே போயிட்டாங்க. இப்ப நாங்க கட்டி முடிச்சு 193 வீடு தான் பாக்கிது. அவர்கள் கட்டி இருந்தாலும் அதை விடாமல் தொடர்ந்து அதை நிறைவேற்றக்கூடிய அரசாக இருக்கிறது. ஜல்ஜீவனை கொஞ்சம் பொறியா, ஏன் அவசரப்படுற? ஜல்ஜீவனை பொறுத்தளவில் நம்ம கிட்டத்தட்ட இந்த அரசு பொறுப்பேற்ற பின்னால் இவரெல்லாம் டேங்க் கேட்டாரு. ஓவர் டேங்க் எந்த நிதியிலிருந்து கொடுக்க முடியும்? ஜல்ஜீவன் திட்டத்தில இருந்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் அந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் அவருடைய செயலர், இன்றைக்கு தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனா அவர்கள் நம்முடைய மாண்பு முதலிடத்திலே சொன்ன உடனே அவரை அழைத்து சொன்னார்கள். உடனே அவர் 209 கோடி கொடுத்தாரு, தொடர்ச்சியா கொடுத்தாரு முதலமைச்சர். பல்வேறு நிதிகளை ஒருங்கிணைத்து ஏறத்தாழ 947 கோடி ரூபாயில 5,500, அதாவது 5,500 மேல்நிலை தொட்டிகள், உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டுவதற்கு இதற்கு முன்னால்லாம் என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 7.5 மீட்டர் தான். ஒரு டேங்க்கு, வாட்டர் டேங்க்கு 7.5 மீட்டர் தான். இப்ப அதை உயர்த்தி மேட்டான பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர், மேட்டில் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் தண்ணீர் போக வேண்டும் என்பதற்காக ஏறத்தாழ 12 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தி இன்றைக்கு தண்ணீர் வழங்குவதற்காக அந்த பணிகள் அதிவேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப டேங்க் வேணும்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, பூரா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இனிமேல் அடுத்த வருஷம்லாம் டேங்க் கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அனைத்து டேங்க்களும் கிராமப்புறங்கள்ல இப்ப வீதிக்கு ஒரு டேங்க் ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் தேவை என்பது. வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் என்று சொல்வார்கள். தேவை என்பது அளவில்லாதது. எப்பயும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நிறைவேறினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் நிதி போதாதுதான். ஆனா நம்முடைய முதல்வர்கள் நிதி நிலைமை இல்லை என்றாலும் அதை சிக்கனமாக பயன்படுத்தி அத்தியாவசியமான நம்முடைய வளர்ச்சித்துறைக்காக ஏராளமான நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இதிலும் இன்றைக்கு ஜல்ஜீவன் திட்டத்துல நம்ம 1 கோடியே 4 லட்சம் வீடுகளுக்கு, அதாவது குழாய் இணைப்பு வழங்கி இருக்கிறோம். 1 கோடியே 4 லட்சம் வீடுக்கு. மொத்த வீடு 1 கோடியே 25 லட்சம் வீடு என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. 1 கோடி 25 லட்சம் வீடு, 1 கோடி 4 லட்சம் வீட்டுக்கு நம்ம குழாய் இணைப்பு கொடுத்துட்டோம். அது இவர் ஜல்ஜீவன் திட்டத்துல இப்ப கூட்டு குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட உடனே அந்த 24 லட்சமும் கொடுத்துருவோம்.
ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த துறையை பொறுத்தளவில் சிறப்பாக திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 100 கோடி முதல்ல அறிவிச்சாங்க, அப்புறம் 150 கோடி வரைக்கும் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் தந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி. அது இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் திட்டம், SCPR, பூல் அசைன்மெண்ட் ரெவென்யூ என்று சொல்வார்கள். அதில் வரக்கூடிய வருவாய்கள்லாம் முழுமையாக நீங்க பார்த்தீங்கன்னா 102 திட்டங்களில் மாவட்ட ஊராட்சி கட்டடம் கட்டுவதற்கு, இது போக பொதுவான பணிகளுக்காக எரிவாயு தகன மேடை, நம்முடைய நகராட்சியினுடைய பேராட்சியின் சார்பாக தான் எரிவாயு தகன மேடை கட்டுவார்கள். கடந்த ஆண்டு 10 எரிவாயு தகன மேடை, இந்த ஆண்டு 10 எரிவாயு தகன மேடை. கிட்டத்தட்ட அதற்காக 361 கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கீடு, அந்த பணம் இன்னைக்கு செலவழிக்கப்பட்டிருக்கு 102 திட்டங்களுக்காக. தொடர்ந்து அந்த பூல் அசைன் ரெவென்யூ மூலமாக இந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதுல தான் பேசினாங்க. அந்த திட்டம் நான் ஏற்கனவே கவனிங்க, உங்க திட்டம் தானே பதில் சொல்றாங்க. இல்ல ஒண்ணு இல்ல, அவர் ஒண்ணு கவனிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. ஒரே ஒரு கம்பேரிசன் சொல்லிடுறேன். என்னன்னா, நீங்க இது 2000 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். 2006 தான் ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் நம்முடைய மாண்புமிகு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது முதலாக ஆரம்பித்தோம். இந்தியாவில் எல்லா மாவட்டங்கள்லயும் முதல் மாவட்டமா வந்தது திண்டுக்கல் மாவட்டம் தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றினதுல. இப்ப நான் பதிவு பண்றேன் தளத்துல. ஆக இப்ப நான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இந்த துறை அவருடைய சீரிய முயற்சியால் இந்த வேலை வாய்ப்பெல்லாம் அந்த கிராமங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. சொல்லையில 2006 இருந்து 2021 வரைக்கும் மொத்த அந்த குழுக்களுடைய எண்ணிக்கை கிளஸ்டர் 23,000 தான் இருந்துச்சு. இப்பொழுது அது 28,000, 4,700 கிளஸ்டர் ஒரே ஆண்டிலே உருவாக்கி 41 கோடி வேலை நாட்களை உருவாக்கி ஏறத்தாழ 11,000 கோடி, தோராயமாக 11,000 கோடி. அதுல நம்முடைய எல்லாமே நம்ம அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தினோம் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு தமிழகத்தை பார்த்து செல்கிறது. ஏன்னா 3 மடங்கு மக்கள் தொகை உள்ள உத்தரப்பிரதேசம் அவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் 41 கோடி வேலை நாட்களை உறுதி செய்து இன்றைக்கு சாதனை படைத்திருக்கின்ற அரசு நம்முடைய முதல்வருடைய அரசு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சம்பளம் எல்லாம் நம்ம வந்தோன்னு உயர்த்தணும், அப்புறம் மத்திய அரசு உயர்த்திடுச்சு. MLAல தான் நீங்க கேட்டீங்க 5 கோடி வேணும் 6 கோடி வேணும்லாம் கேட்டீங்க. நம்ம கேட்டால் கொடுக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் வருவார்கள். அவைக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய கோரிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் அவரிடத்தில் கேட்டு அது சம்பந்தமாக முடிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்து, இதுல ரொம்ப முக்கியமான கிராமங்களுக்குலாம் முக்கியமான விஷயம், இவர் ஒண்ணுமே பண்ணலங்கிறாரு விவசாய மந்திரி. பண்ணுவான், எப்படி பண்ணுவான்? அதாவது 500 மைனர் இரிகேஷன் டேங்க்ஸ் இருக்குல்ல, கிராமங்கள்ல இருக்கக்கூடிய MI டேங்க்ஸ், அது இயந்திரங்களின் மூலமாக அதுக்கு வருகின்ற வரத்து வாய்க்கால்கள், குளங்கள் 500 கோடியிலே அது தமிழகத்திலே சீரமைக்கப்படும் என்று, புனரமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள். இது போக இன்னும் ஏராளமான திட்டம் இருக்கு, நிச்சயம் வரும், எதிர்பாருங்கள் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த துறை மிக சிறப்பாக இயங்குவதற்கு எங்களுக்கு வழிகாட்டிய எங்களுடைய முதல்வர் தளபதியார் அவர்களுக்கு, என்னுடைய உயிரின் மேலான தலைவர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்து அறிவிப்பு வருகிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது கோபமாயிட்டாரு, முடிச்சேன் இந்த வந்துட்டேன். எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன்னு தெரியல. சரியா 29 நிமிஷம் அறிவிப்புகள். நான் தலைப்பை மட்டும் படிக்கிறேன், மற்றதெல்லாம் நீங்க பதிவு பண்ணி. 500 கிராம ஊராட்சிகளுக்கு, ஊராட்சி மன்றங்களுக்காக அலுவலக கட்டிடங்கள் கட்டப்படும் இந்த ஆண்டு. 500 ஊராட்சிகளுக்கு
மறந்துடாதீங்க. 500 ஊராட்சி, மொத்தம் 234 பேர் இருக்கான், பார்த்துக்கோங்க. ஒவ்வொருக்கு இல்ல. புதிதாக 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் கட்டப்படும். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலுவலக வளாகம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்டப்படும். 3. 4. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திட்ட இயக்குநர்களுக்கு 5 முகாம் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்புகள் புதிதாக கட்டப்படும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி பணிகளை கண்காணிக்க 480 புதிய வாகனங்கள் வழங்கப்படும். 6. 2500 கிராம ஊராட்சிகளில் உள்ள மேய்க்கால் நிலங்களில் போன்ற பணிகள் 400 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 5000 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் தானியங்கி முறையில் ஆட்டோமேட்டிக்கா 5000 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் தானியங்கி முறையில் ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் வர்றப்பெல்லாம் ஆன் ஆயிரும், ஓடிடும். டேங்க் நம்பிக்கிறோம். ஏன்னா டேங்கருக்கு ஃப்ரீயா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க பேசல சொன்னீங்க, டேங்க் ஆப்ரேட்டர் சம்பளம் அது இது எல்லாம் சொன்னீங்க. அதை பற்றி நம்முடைய துறையினுடைய ஆய்விலே இருக்கிறது. நிச்சயம் விரைவில் அதற்கு உரிய முடிவு எடுக்கப்படும். அது இதுல வராது, நான் தனிப்பட்ட முறையில் சொல்றேன். ஊரக பகுதிகளில் 10 எரிவாயு தகன மேடைகள் கட்டப்படும். 9. 10 மலக்கழிவு சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும். இது ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் கேட்கிறாங்க. ஊராட்சி ஒன்றியங்களில் 1100 குழந்தை நேய வகுப்பறைகள் கட்டப்படும். ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் ஏற்கனவே பேசிட்டேன், இன்னும் கட்டுறதுன்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் ரூபாய் 60 கோடி செலவில் பழுது பார்க்கப்படும். நீங்க கேட்டீங்க, ஏற்கனவே அவர் கேட்டார், பழுது நீக்கணும்னு கேட்டிருக்கீங்க. பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைத்தல் பணிகள் மேற்கொள்ளப்படும். அதுக்காக 60 கோடி ஒதுக்கிறோம். ஊரக பகுதிகளில் 500 அரசு பள்ளிகளில் 100 கோடியில் சுற்றுச்சுவர் கட்டப்படும். ஊரக பகுதிகளில் 500 சிறுபாலங்கள் மொத்தம் 140 கோடி செலவில் கட்டப்படும். மைனர் பிரிட்ஜஸ். ஊரக பகுதிகளில் முழு நேரம் இயங்கும் 500 நியாய விலை கடைகள் ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். 60 கோடியில் நம்ம 500 நியாய விலை கடை கட்டுறோம். நீங்க முதல் எம்எல்ஏ ஃபண்ட்ல தான் கட்டணும். இப்போ நாங்கள் கட்டித்தரோம் 500 எங்கள் துறையின் மூலம். ஊரக பகுதியில் 500 புதிய குளங்கள் 250 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். குளங்கள் அமைக்கிறதுக்கு 250 ஊரக பகுதியில். சுத்தமாக சுகாதாரமான காற்றை சுவாசிப்பதற்காக எல்லாம் குளம் அமைக்கிறோம், எல்லாம் வாய்க்கால்லாம் வெட்டுறோம். ஆக அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்து நான் கொடுத்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று, அப்புறம் தானே நீங்கள் கொடுத்த வெட்டு, அவங்க கொடுத்த வெட்டுப்பேன். நீங்க கொடுத்த வெட்டு தீர்மானம்லாம் படித்தேன். ரோடு தான் கேட்டிருக்காங்க, வீடு கேட்டிருக்காங்க. ஆனா இந்த ஆண்டு கன்னியாகுமரியெல்லாம் அந்த வருஷமே முழு வீடும் கட்டி கொடுத்துருவோம். நீங்க கொடுங்க பட்டியலை. அவங்க பசுமை வீடு எடுத்து கட்டாம போயிட்டாங்க, இப்ப நம்ம கட்டி கொடுக்குறோம். ஆக அத்தனை வீடுகளும் கட்டி தருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், தொடர்ச்சியாக எடுக்கப்படும். இந்த ஆண்டு 1 லட்சம் வீடு உறுதியாக கட்டப்படும். அதுல 15 மாவட்டங்கள் இந்த பணிகள் அடுத்த ஆண்டு கூட்ட நடவு என்ற பொழுது அது முடிவுறுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை சொல்லி, அவ்வளவுதானே? ஆமா, வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தர கேட்டுக்கிறேன். பதிலுரை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள்.